இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடர்கான இலங்கையின் அணி என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கப்பட்டிருக்கின்ற விடயம். இலங்கை அணி காலிக்கும் சென்றுவிட்டது. காலியில் அவர்களுக்கான வரவேற்புகளை காலியில் தங்கியிருக்கின்ற விடுதியிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அணி இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் விளையாடுவார்கள் என்று அல்லது சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அணி விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் இலங்கை அணியில் நிஷான் மதுஷ்கர், லஹிரு உதார, தினேஷ் சந்திமால், கமிந்து மெண்டிஸ், தனஞ்சய டி சில்வா, பசிந்து சூரிய பண்டார, சொனால் தினேஷ, நிரோஷன் டிக்வெல்ல, மிலான் ரத்நாயக, அசித்த பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ, லஹிரு குமார, டில்ஷான் மதுஷங்க, பிரபாத் ஜெயசூரிய, ரமேஷ் மெண்டிஸ், கேசர நுவந்த இந்த வீரர்கள் இணைத்துக் கொள்ளப்படலாம் என்ற செய்திகள் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதில் டினோஷன் டிக்வெல்லாவின் இணைப்பு தான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகின்றது. குஷல் மெண்டிஸ் இல்லாத நிலையில் இவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே 3 விக்கெட் காப்பாளர்கள் இருக்கின்றார்கள். நிஷான் மதுஷ்க, லஹிரு உதார, தினேஷ் சந்திமால் மூவருமே விக்கெட் காப்பு செய்யக்கூடியவர்கள், விக்கெட் காப்பாளர்கள். ஆனாலும் நிரோஷன் டிக்வெல்ல தேவைதானா என்கின்ற கேள்வி ஒன்று மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. பசிந்து சூரிய பண்டார அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். இந்திய அணியுடனான பயிற்சி போட்டியிலும் விளையாடியிருந்தவர். பவான் ரத்நாயக்கவிற்கு விளையாடும் 11 பேரில் அறிமுகம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகளும் கூட இருந்தது. ஆனாலும் கூட அவர் அணியில் கூட சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. 15 பேர் கொண்ட அணிக்குள் இணைக்கப்படவில்லை என்பது மிகப்பெரிய அதிருப்தியான விடயமாக இருக்கின்றது. இன்னும் ஒருவர் எனக்கு அதிருப்தியான விஷயம் சார்ஜன் சண்முகநாதன். விக்கெட் காப்பாளர் இல்லாத நிலையில் ஒரு அணிக்குள் எடுத்து இவருக்கான ஒரு அனுபவத்தை கூட வழங்கி இருக்கலாம். இன்னும் எப்போது இளைய வயது வீரர்களை இலங்கை வழங்கப் போகின்றது, அறிமுகத்தை வழங்கப் போகின்றது என்பது சிக்கலாகவே இருக்கின்றது. பசிந்து சூரிய பண்டார 26 வயதை பூர்த்தி செய்தவர். இன்னொருவர் கேஷரன் நுவாந்த சுழல் பந்து வீச்சாளராக அணிக்குள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். எனவே இவருக்கு விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்பது தெரியவில்லை. பிரபாத் ஜெயசூரிய, ரமேஷ் மெண்டிஸ் இருக்கின்றார்கள். இவர்களோடு சொனால் தினுஷ, தனஞ்சய டி சில்வா இவர்களையும் தாண்டியும் இன்னும் ஒரு சுழல் பந்து வீச்சாளர் விளையாடும் 11 பேரில் இடம்பெறுவாரா என்பது தெரியவில்லை. ஆனால் 2வது போட்டியினை குறிவைத்தோ என்னவோ தெரியாது அணியில் இவரை சேர்த்திருக்கின்றார்கள். வேகப்பந்து வீச்சாளர்களில் மிலான் ரத்நாயக்க, அசித்த பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ, லஹிரு குமார, டில்ஷான் மதுஷங்க ஆகியோர் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையில் காலி மற்றும் எஸ்எஸ்சி மைதானங்களில் நடைபெறும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகத்தன்மையினை தரக்கூடிய மைதானங்களில் இத்தனை வேகப்பந்து வீச்சாளர்களை அணியில் இணைக்க வேண்டுமா? என்னை பொறுத்தவரையில் காலி டெஸ்ட் போட்டியில் எல்லாம் மிஞ்சி போனால் 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் விளையாட போகின்றார்கள். மிலான் ரத்நாயக்க விளையாடுவார் என்று எதிர்பார்க்கலாம். அவர்களோடு விஸ்வ பெர்னாண்டோவுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன. இல்லாவிட்டால் அசித்த பெர்னாண்டோ எஸ்எஸ்சிக்கு வந்தாலும் கூட அதே நிலைமைதான். 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் விளையாடலாம். இதில் லஹிரு குமாரவின் உபாதை காணப்படுகின்றது. அவர் குணமடைந்தால் தான் அணியில் விளையாடுவார் அல்லது சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 2 டெஸ்ட் போட்டிகள் நடைபெறப் போகின்றன. அணி விபரம் வெளியாகி இருக்கின்றது. எனவே எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், எவ்வாறு செயல்பட போகின்றார்கள் என்பதை பார்க்கலாம். டில்ஷான் மதுஷங்கவை உள்ளே கொண்டு வந்திருப்பது இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த இருவருமே இல்லை. உபாதை காரணமாக பத்தும் நிசங்க மற்றும் குஷல் மெண்டிஸ் ஆகிய இருவருமே விளையாடப் போவதில்லை என்பது முழுமையாக உறுதியாகி இருக்கின்றது. அது ஏற்கனவே தெரிந்த செய்திதான். எனவே இந்த அணி, இந்த அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அணி மற்றும் விவரங்கள், இந்த வீரர்களின் தெரிவுகள், இலங்கை கிரிக்கெட்டின் நகர்வுகள் தொடர்பில் முழுமையான விளக்கமான ஒரு நீண்ட காணொளி மிக விரைவில் வரும். காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள்.